ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று நாம் வாசிக்கிறோம். நம்மை ரட்சித்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் கொண்டாடுகிறவர்களாயிருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலிலே நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். காரணம், நாம் எல்லாரும் ரட்சிப்பு என்று சொல்லுகிற பொழுது, நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற பொழுது ரொம்ப சந்தோஷமா நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த ரட்சிப்பின் பலனாகிய ஒரு ஜெயமான வாழ்க்கையை நாம் காணாமலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். Many rejoice at salvation, but yet struggle to walk in the victory. Amen. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்க்கையிலே ஏன் போராடி கொண்டே இருக்கிறோம்? நம்முடைய தேவன் பெரியவர், நம்மை ரட்சித்து இருக்கிறார். அவருடைய நாமம், அவருடைய மகிமை பெரியதாக இருக்கிற பொழுது தேவனை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியான வீழ்ச்சிகள், போராட்டங்கள் எதற்கு? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய மனம் புதிதாகிறதிலே நாம் மிகவும் அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் அநேக ரட்சிக்கப்படுகிறதை, சாட்சிகள் சொல்லுகிறதை எல்லாம் நம்ம கேட்கிறோம். ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த புதிதாய் பிறந்த அனுபவத்தில் வந்த பிற்பாடு முக்கியமானது மனதை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறதிலே நாம் கவனம் செலுத்துவதில்லை. ஆஃப்டர் யூ born again, but we left what we are supposed to do, renew the mind according to the word. நாம் அதை செய்ய தவறுகிறவர்களாய் இருக்கிறோம். அதனால நம்மால தேவன் கொடுத்திருக்கிற விடுதலை, நம்முடைய வழிகளிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து நம்ம தேவன் தூர கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு தேவன் ஒரு சமாதானம், சந்தோஷத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, அப்படியே நாளடைவில் அப்படியே எங்கேயோ அப்படியே மங்கி போருகிற மாதிரி தெரிகிறது. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய மனம் அந்த தேவனுடைய வார்த்தையிலே புதுப்பிக்கப்படாதபடினால் இந்த மனம் செத்து போகிற ஒரு நிலைமைக்கு மாறுகிறது. காரணம், நம்முடைய மனம் எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால், 5 அறிவில் தி சென்சஸ், 5 சென்சஸ். இந்த 5 சென்சஸ் என்று சொல்லுகிற பொழுது நம்ம கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது, மூக்கால நம்ம அந்த ஸ்மெல் பண்ணுகிறோம், நாம தொட்டு உணர்வது, நம்முடைய ஃபீலிங்ஸ், இவைகளை வைத்து தான் நாம இந்த உலகத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னா, நாளடைவில் இந்த நம்முடைய மனதில் வருகிறவைகள் எல்லாம் இந்த 5 அந்த அறிவிலிருந்து நமக்கு வருகிறவைகளாய் இருக்கிறது. அதை வைத்து தான் நாம் வாழ்க்கை வாழுகிறோம். அதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை கற்றப்படுகிறது. அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இது தேவன் உன்னை ரட்சித்த பொழுது உன்னுடைய ஆவி உடனடியாய் புதுப்பிக்கப்பட்டதை தவிர மனம் புதுப்பிக்கப்படவில்லை. அந்த மனம் பழையதாகவே இருக்கிறது, கட்டில இருந்த மனம். அப்ப தேவன் சொல்றாரு அது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அதுக்கு தான் தேவன் சொல்றாரு, ரோமர் 12:1 வாசிக்கிறோம், உங்களுடைய சரீரங்களை, சரீரம் எங்க இருக்குது? சரீரத்துல தான் இந்த 5 அறிவும் இருக்கிறது. அப்ப தேவன் சொல்றாரு, நீ அதை வார்த்தைக்கு சமர்ப்பிக்கிற பொழுது அந்த 5 அறிவும் வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வார்த்தையினாலே அவைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிற பொழுது, அப்பதான் அதுக்கு புதிதா யோசிக்கணும், வார்த்தையை கவனிக்கணும், தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை அறிந்து கொண்டு வாழ முடியும். இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா தேவ சித்தத்தின்படி வாழக்கூடாதபடி இருக்கிற காரணம், நம்முடைய புத்தி, the guidance is different, the plan is different. தேவனுடைய திட்டம் வேற,
நம்ம போகிற திசை வேறையா இருக்கிற. தேவன் சொல்றாரு, உங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்துருங்க. அப்ப ஏன் பிளான் உங்களுக்கு கரெக்டா விளங்கும். ஏன்னா you are getting the wrong information because your spirit is right but your mind is not right. உங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, மனம் உயிர்ப்பிக்கப்படவில்லை. அப்ப தேவன் சொல்றாரு, அந்த சரீரத்தை நீங்க ஒப்பு கொடுங்க. அப்பதான் நீங்க ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். You will get the right information from the word, from the spirit of God. Hallelujah. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க. உங்களுடைய சரீரங்களை அப்படின்னு சொன்னா எது தெரியுமா தேவன் சொல்றாரு, சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுக்குள்ள இருக்கிற அந்த மனம், அந்த 5 அறிவை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். வார்த்தையை தியானிங்க, வார்த்தையின் அறிவுக்குள்ள அது வரட்டும். பரிசுத்த ஆவியானவனால் அது கண்ட்ரோலுக்குள்ள வரணும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாய் மாறும், பரலோகத்தின் கிருபைகளை அனுபவிக்கிறதாய் மாறும். தேவன் ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிற புத்தியாய் ஆராதிக்கிறவர்களாய், சித்தத்தை அறிந்து கொண்டு ஜெயமாய் வாழ்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். ஆமென். நாம் செபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, உம்முடைய மகா பெரிய ரட்சிப்பின் திட்டத்திற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் ஆரம்ப கட்டத்திலே நின்று விடாமல் அவைக்குள்ளே கடந்து போய் இந்த உலகத்திலே 2வது படியிலே நீ ஜெயத்தை வைத்திருக்கிறீரே. எங்களுடைய சரீரத்தை அர்ப்பணித்து உம்மிடத்திலிருந்து ஞானத்தை கற்றுக்கொண்டு வாழ நிற்கிற செய்யும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.